ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்ரத்திகா ஆர்டிஸ்ட்ரி. இன்றைக்கி நம்ம மண் டம்ளரை எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி மட்கா குல்ஃபி ஐஸ்கிரீம்க்கு வர பாட்டையும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மண் டம்ளருக்கு பிளாக் அக்ரலிக் பேஸ் கோட் கொடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டு எடுத்துகிட்ருக்கேங்க. நீங்கள் வந்து ஒயிட் கலர் கூட பேஸ் கோட்டாக கொடுத்துக்கலாம். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டிசைன் போடுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு கோட் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். எந்த கலர் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் கோட் அப்ளை பண்ணிவிட்டு 10-15 மினிட்ஸ் காய விட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலே அதே கலர் இன்னொரு கோட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம டம்ளர் ஃபுல்லாக, இந்த மண் டம்ளர் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் 2 கோட் அப்ளை பண்ணி நல்லா காய விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எப்போ வந்து டிசைன் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ப்ளூ கலர் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் ஆரஞ்சு அப்ளை பண்ண போகிறேன் மேலே. இப்போ ஆரஞ்சு கலர் வந்து ஒரு கோட் அப்ளை பண்ணி எடுத்துகிட்ருக்கேங்க. இதுக்கு மேலே நான் ரெட் கலர் வந்து மேலே நல்லா பிளெண்ட் பண்ணி விட போகிறேன். அதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் கோட் அப்ளை பண்ணுறோம். இப்போ நீங்கள் இந்த ஆரஞ்சு கலர் காயறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெட் அப்ளை பண்ணாதான் இது ரெண்டும் பிளெண்ட் ஆகுங்க. ஸோ வந்து ஆரஞ்சு காயறதுக்கு முன்னாடியே நீங்கள் மேலே வந்து ரெட் அப்ளை பண்ணிடலாம். நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே செகண்ட் கோட் அப்ளை பண்ணுங்கள். இப்போ மிடில் போர்ஷனை பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 கோட் அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. மேலே இருக்கிற கோல்டன் போர்ஷனில் எப்படி டிசைன் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். அந்த கோல்டன் போர்ஷனை 6 பார்ட்ஸாக பிரிச்சுருக்கேன். அதில் ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டில் வந்து 3 ரெட் பாக்ஸஸ் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ 3 பாக்ஸஸ் வரைஞ்சாச்சு. நடுவில் இருக்கிற ஸ்பேஸில் வந்து வார்லி ஆர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வார்லி ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கும்.
ஃபர்தராக இந்த பாக்ஸ்க்குள்ளே எப்படி டிசைன் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். மிடில் போர்ஷனில் குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன்ஸ், ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் கொடுத்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான், உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ நீங்கள் அது கொடுத்துக்கலாம். நான் இதே மாதிரி இன்னொரு டம்ளரும் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த 2 டம்ளரும் எனக்கு ஒரு ஹோட்டலில் இளநீர் பாயசத்துக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. ஸோ நான் இதை அழகாக பெயிண்ட் பண்ணி என்னோடய பெயிண்ட் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்லேயும் ஏதாவது மண் பொருள் வேஸ்ட்டாக இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி டெக்கரேட்டிவ் பீஸாவோ இல்லை ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.